புரியுதா? ப்ரோட்டோடைப் இங்கே ஏன் டிக்ளேர் பண்ணுறேன்னா, நீ எடுத்தோடனே இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷனை பற்றி கம்பைலருக்கு தெரியவே தெரியாதுன்னு அது கம்ப்ளைண்ட் பண்ணும். ஏற்கனவே இங்கே ப்ரோட்டோடைப்பை டிக்ளேர் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறமா நீ யூஸ் பண்ணிட்ட பிறகு கூட அந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரோட்டோடைப்பை இனிஷியலைசேஷன்ற யூஎஸ்ஆர்டி இனிஷியலைசேஷன்ற ஃபங்க்ஷனு எந்த ஆர்குமெண்ட்டையும் எடுக்கலை. அதனால் இன்புட் ஆர்குமெண்ட்ஸு வாய்டு, எந்த ஆர்குமெண்ட்டையும் எந்த வேல்யூவையும் ரிட்டர்ன் பண்ணல. அதனால் ரிட்டர்ன் வேல்யூவும் வாய்டு. இப்போ இனிஷியலைசேஷன்ற ஃபங்க்ஷனில் என்னென்ன ரெஜிஸ்டர் செட் பண்ணுறது? ஃபஸ்ட்டு பாட் ரேட்டை செட் பண்ணுறோம். பாட் ரேட்டு ஒரு 16 பிட் ரெஜிஸ்டர். ஹையர் பார்ட் வந்து 0 இருக்கும், லோவர் பார்ட் 103. ஏன்னா 16 மெகா ஹெர்ட்ஸில் 9600 பாட் ரேட்டு. அதுக்கு ஃபார்முலா டேட்டா ஷீட்டில் இருக்குது. அடுத்தது ஃப்ரேம் ஃபார்மேட்டில் அசிங்க்ரோனஸ் மோட், பேரிட்டி மோடு, ஸ்டாப் பிட் என்ன பண்ணுறது? அசிங்க்ரோனஸ் மோடுக்கு டேட்டா பிட். அசிங்க்ரோனஸ் மோடுக்கு இது இந்த 2 பிட்டும் 0 இருக்கணும். அதுக்கு அண்டும் நாட்டையும் யூஸ் பண்ணி பண்ணுறேன். பேரிட்டி பிட்டு டிசேபிள் பண்ணுறேன். அதுக்கப்புறமா ஒரே ஒரு ஸ்டாப் பிட்டு சூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறமா டேட்டா அரே வந்து 8 பிட்ஸ்ன்னு சொல்கிறேன். இதெல்லாம் சூஸ் பண்ணிட்ட பிறகு ஆர்எக்ஸையும் டிஎக்ஸையும் எனேபிள் பண்ணோம். அது USR0 பியில் இருக்குது. டேட்டா ரெஜிஸ்டருன்றது யூடிஆர் ரெஜிஸ்டரு. யூடிஆர் ரெஜிஸ்டரில் டிரான்ஸ்மிட் பண்ண போகிற டேட்டாவை போடணும். யூடிஆர் ரெஜிஸ்டர் ஹோல்ட்ஸ் பைட் டு பி டிரான்ஸ்மிட்டட் அண்ட் பைட் ரிசீவ்டு. ரிசீவ் பண்ணும்போது ரிசீவ் ஆகிற பைட் அதில் தான் ஸ்டோர் ஆகும். டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு போகும்போது டிரான்ஸ்மிட் பண்ண வேண்டிய பைட் நம்ம அதில் ஸ்டோர் பண்ணுவோம். செக்கிங் டிரான்ஸ்மிஷன் முடிஞ்சிச்சா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு UCSR0 இந்த ரெஜிஸ்டரில் UCSR0Aல UDRE0ன்ற பிட்டு 1 இருந்ததுன்னா 0 ஆக்கிட்டோம். 1 இருந்ததுன்னா என்ன ஆகும்? 1 இருந்ததுன்னா டிரான்ஸ்மிட்டிங் நடந்துட்டு இருக்குன்னு. if UDRE0 bit of UCSR0A register is 1, it means we can put data into UDR register for transmission. இது வரைக்கும் அந்த UDR0ல இருந்த டேட்டாவெல்லாம் டிரான்ஸ்மிட் ஆயிடுச்சு. அண்ட் UDR0 register is willing to accept new dataனா UDRE0 1 ஆகும். சரியா? UDRE0 எப்போ 1 ஆகும்? யூ கேன் புட் நியூ டேட்டா இன்டு UDR. 0 வந்துச்சுன்னா டிரான்ஸ்மிட்டிங் ஆகிட்டு நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ நீ அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இன்னொன்று இஃப் RxC0 பிட் ஆஃப் UCSR0 register. If RxC0 bit of UCSR0 bits UCS0A register is 1, it means we have fresh data. We have fresh data that has to be read from UDR0. சரியா? இப்போ அதை தான் இங்கே பண்ணுறேன். ஃபஸ்ட்டு USRT இனிஷியலைஸ் பண்ணுறேன். அதில் அதெல்லாமே இனிஷியலைஸ் ஆயிடுச்சு. எடுத்த உடனே பண்ண வேண்டியது ஆல்வேஸ் வேரியபிள் டிக்ளரேஷன். அதுக்கப்புறமா இனிஷியலைஸ் பண்ணுறேன். இனிஷியலைஸ் பண்ணிட்ட பிறகு திஸ் இஸ் த இன்ஃபைனைட் லூப். வாட் எவர் யூ டூ ஆஃப்டர் த இன்ஃபைனைட் லூப் வில் நெவர் பி ரீச்டு. இப்போ இந்த UDR0 மெசேஜ் 0 இந்த ஃபார் லூப்பு யூ வில் நெவர் ரீச் திஸ் லூப். த ஃபங்க்ஷன் வில் ஆல்வேஸ் பி ஸ்டக் இன்சைட் திஸ் வைல் லூப். அந்த வைல் லூப்பை விட்டு வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. புரியுதா? ஃபஸ்ட்டு அதை தான் சொன்னேன் உங்ககிட்ட. இப்போ while UCSR0 is
in the bit when UDR is 0 is 1, that means is status receiver for receiver and transmitter. UDR 0 register is a data register. Basically if something is getting transmitted, you are going to wait. அதுக்கு தான் இந்த while loop. This is an empty loop. எம்டி லூப் இது புரிஞ்சுது. To spend time. இப்போ UDR is 0 1 hour வரைக்கும் you will be keep on running the smaller loop. இப்போ எழுதியிருக்க ப்ரோக்ராமில் if it becomes 1 you will come out of this loop, then again you will go back and check the same thing. There is no use. There is nothing that is getting done inside the while loop. புரியுதா? In the infinite loop, only thing you are checking is whether you can transmit or not. After finding out that you can transmit, you are simply going out of the loop and again checking whether you can transmit or not. No useful thing is getting done. புரியுதா? Infinite while loop, you will be always inside the infinite while loop. Inside the while loop, outer while loop. Inner while loop is only checking whether you can transmit or not. When will you be able to transmit? When UDRE bit of UCSR0A register is 1. After you check and then it is 1, you will come out of this while loop. And then you will do nothing and then go back again and check whether it is 1 or not.